ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் பயங்கர இடி உழுந்தது. 1 மினிட்ல டிவி பிக்சர் டியூப் போய் ஈவன் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் அந்த கரண்ட் வந்து செவரல் டைம்ஸ் மோர். டிவி வாங்குறோன்னு சொல்லுவான், உள்ள இன்பில்ட்டு சர்ஜ் அரெஸ்டர் இருக்குது, லைட்னிங் அரெஸ்டர், அதெல்லாம் நம்பக்கூடாது. கம்பல்சரியாக டிவிக்கு ஒரு ஸ்டெபிளைசர். வீட்டில் நைட் அயர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ இடி மின்னல் மேலே விழுந்துருக்கு. அவர் நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஎஸ் கிளம்புறவர் வந்து விழுந்து அப்போவே ஸ்பாட் அவுட். இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் வாங்குறீங்க, ஒரு சிங்கிள் பேஸ் கனெக்ஷனோ 3 பேஸ் கனெக்ஷனோ வீடோ ஒர்க் ஷாப்போ எங்கே வாங்கினாலும் 2 எர்த்து கம்பல்சரி போட்டாகணும். ஒரு பாயிண்ட்லேருந்து கீழே எர்த்து கொண்டு வர்றீங்கன்னா எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இடையில நீங்கள் டெர்மினேட் பண்ணிங்கன்னா வயலில் 4 பேர் வேலை செஞ்சாங்க. இப்போதான் ரீசெண்டாக 4 பேர் இறந்துட்டாங்க. ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் லைட்னிங் அரெஸ்டர்னு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த லைட்னிங் அரெஸ்டர் மேலே வந்து அது தாங்கி அப்படி மின்சார வாரியம் வந்து தமிழ்நாடுலேயே மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட். சென்ட்ரல் போனீங்கன்னா ரயில்வே மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட். இடி விழுந்தாலும் மின்னல் தாக்கினாலும் செவரல் 10,000 ஆம்பியர்ஸுங்கிறாங்க. 1 2 இல்லைங்க, ஆம்பியர்னா சும்மா இல்லை, செவரல் 10,000 ஆம்பியர் கரண்ட் அதிலிருந்து வருது. என் பேர் நாகமாணிக்கம். எலக்ட்ரிசிட்டி போர்டில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், தட் மீன்ஸ் செயற்பொறியாளராக பணியாற்றி 34.5 ஆண்டுகள் பணியாற்றி நல்ல முறையில் ரிட்டையர்ட் ஆகி ஓய்வு பெற்று இன்று 12 வருடங்கள் ஆகிறது. 2013 நான் ரிட்டையர்ட் ஆனேன். இன்னும் வந்து 2025 12 வருடங்கள் 13 வருடங்கள் ஆகிவிட்டது. நீங்கள் எந்த கேள்வித்தாலும் நான் சொல்ல தயாராக இருக்கேன். சார், கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே அனுபவம் இருக்கும், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து சில கேள்விகள் சார். சார், இப்போ பொதுவாக மழை காலம் அப்படின்னாலே வந்து இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகப்படியான வேலைகள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு இடி மின்னல் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை பாதிக்குது அப்படின்னா அந்த பாதிப்புகள் எப்படி இருக்குது, எப்படி சார் அந்த இடி மின்னல் வந்து தாக்குது? அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, கடல் அளவும்பாங்களே, அந்த மாதிரி. எனக்கு வந்து இதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சது நான் சொல்கிறேன். தவறாக ஏதாவது இருந்தால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மின்சார வாரியம் வந்து தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட். அதே சென்ட்ரல் மத்திய இதுக்கு போனீங்கன்னா, சென்ட்ரல் போனீங்கன்னா ரயில்வே மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கேட்குற இந்த கேள்வி வரவேற்கக்கூடியது. இந்த கேள்வி பற்றி உங்களுக்கு வேண்டிய பதில்கள் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். மழைக்காலங்களில் பொதுவாக இடி மின்னல் எப்படி ஏற்படுகிறது உங்களுக்கு தெரியும். கருமேகங்கள் சூழ்ந்து ஒன்றுக்கொன்று இடித்து கொண்டுவதால், உராய்ந்து கொண்டுவதால் ஏற்படும் அந்த உராய்வு தன்மை தான் இடி மின்னல். அது அதிக இடத்தில் நடக்கின்றது. அப்படி நடக்கின்ற பொழுது அந்த இடி மின்னலிலிருந்து வருகின்ற சர்ஜும்பாங்க, அதுக்கு பேர். அது செவரல் 10,000 ஆம்பியர்ஸுங்கிறாங்க. 1 2 இல்லைங்க, ஆம்பியர்னா சும்மா இல்லை, செவரல் 10,000 ஆம்பியர் கரண்ட் அதிலிருந்து வருது. அந்த மாதிரி கரண்ட்டு வரும் பொழுது நம்ம சில தற்பாதுகாப்பெல்லாம் செய்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இப்போ மின்சார வாரியத்தில் ஒரு பவர் ஹவுஸ்குள்ளே எங்காவது லைட்னிங் ஆகி ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டுருக்குது ஆகாது. ஏன்னா பவர் ஹவுஸ்குள்ளேயெல்லாம் வந்து எல்லா ஹைட்டுக்கு மேலே 10 அடி எர்த் ஸ்பைக்குன்னு போடுவாங்க, கப்பல் ராடு அப்படியே பாயிண்ட்டு நிற்கிற மாதிரி. அதனால் இந்த பவர் ஹவுஸ்குள்ளேயெல்லாம் எங்காவது ஒரு இடத்துல இடி மின்னல் விழுகாது. விழுந்தாலும் அது பாதுகாத்து கொள்ளும். அதே மாதிரி டவுனுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டவர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த டவர்லையெல்லாம் ஏதாவது எடுத்து விழுந்துருக்குங்களா, இடி மின்னல் விழுந்துருக்கா, விழுகலைன்னா
அந்த டவரில் ஒரு எர்த் ஸ்பைக் இருக்கும், அது அப்படியே வாங்கி கிரவுண்டு. ஸோ இதுதான் அந்த ஒரு எர்த்துங்கிறது. பொதுவாக நம்ம வீடுகளிலும் சரி, ஒர்க் ஷாப்புகளிலும் சரி, எங்கே மின்சாரத்தை பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் வந்து தற்பாதுகாப்புக்காக சில சர்ஜ் அரெஸ்டர், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சர்ஜ் அரெஸ்டர்ம்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் பயங்கர இடி உண்டு. 1 மினிட்டில் டிவி பிக்சர் டியூப் போயிடுச்சு. சில இடத்துல வெடிச்சிடும். காரணம் என்னன்னா, இடி மின்னல் விழுந்தாலும் அந்த ப்ளக்கு ஆஃப் பண்ண போக பிடுங்கிடணும். ஈவன் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் அந்த கரண்ட்டு வந்து செவரல் டைம்ஸ் மோர் அங்கேருந்து வர கரண்ட்டு. அப்போ அந்த ப்ளக்கை பிடிங்கி கீழே வச்சிடணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜு எது இருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெபிளைசர்னு ஒன்று விற்கிறாங்க. அது V-Guard இந்த மாதிரி நிறையா ஸ்டெபிளைசர் விற்கிறாங்க. அதெல்லாம் வந்து சர்ஜ் மானிட்டர்ஸ். எப்போ நீங்கள் இடி மின்னல் விழுந்தாலும் அந்த V-Guardங்கிற அந்த ஸ்டெபிளைசருக்குள்ளே ஒரு ரிலே இருக்குது. அது எவ்வளோ பெரிய கரண்ட் வந்தாலும் ட்ரிப் ஆகிடும். அப்போ எக்யூப்மெண்ட்டுக்கு ஃபால்ட் வராது. ஏதாவது டிவி, ஃப்ரிட்ஜு, எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இருந்தாலும் அந்த ஸ்டெபிளைசர் போடணும். சிலதெல்லாம் சொல்லுவாங்க இன்பில்ட் சர்ஜர் இருக்குதுன்னுவாங்க, சர்ஜ் அரெஸ்டர். அதுக்கு பேர் சர்ஜ் அரெஸ்டர். சர்ஜுங்கிறது தான் இடி மின்னல், அதுதான் லைட்னிங். அந்த சர்ஜ் அரெஸ்டருங்கிறது சில எக்யூப்மெண்ட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய இடி மின்னல் வந்தாலும் அந்த சர்ஜ் அரெஸ்டர் உடனே ட்ரிப் ஆகிடும் ஆச்சுங்களா. இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு எலக்ட்ரிக் சாதனங்களை பயன்படுத்தும் போது மெயினாக செய்ய வேண்டிய வேலைகள். இப்போ இடி மின்னல் அதிகமாக தாக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்ல முடியுங்களா? இந்த மாதிரி இருந்தால் இடி மின்னல் தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது நாம் கணக்கே பண்ண முடியாது. கருமேகங்கள் எங்கே சூழ்ந்து, எப்போ சூழ்ந்து, இப்போ அதுக்கெல்லாம் வானிலை அறிக்கை, இந்த இடத்துல வானிலை அறிக்கை இந்த மாதிரி இந்த டைமில் மழை வரும், இந்த மாதிரி இடி மின்னல் வரதெல்லாம் வந்து வானிலையில் தான் கணிப்பாங்க. நமக்கு அதுக்கு சம்பந்தம் எப்போ வேணால் வரலாம். ஆனால் நாம் தயாராக இருந்து கொள்வது நல்லது. சார், நான் வீட்டுக்கு மேலே இடி தாங்கி வச்சுருந்தாலுமே இடி வந்து ஈபியில் உள்ளே வராது. வீட்டுக்கு மேலே எர்த் ஸ்பைக்குன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சுருந்தா எந்த காரணத்துக்கு வீட்டுக்குள்ளே வந்து இடி மின்னல் வராது, ஸ்பாயில் ஆகாது. அதையும் மீறி ஸ்பாயில் ஆனாலும் நாம் தற்பாதுகாப்பு எடுத்துக்கொள்வது அவசியம். சார், எர்த்திங் கிரவுண்டிங் என்பது என்ன, அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது சார்? எர்த்திங் கிரவுண்டிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்கிறது. எர்த் அப்படின்னாவே உங்களுக்கு கிரவுண்டை வந்து ஒரு வந்த எனி சப்ஜெக்ட் கிரவுண்டு பண்ணிட்டோம்னா அது கிரவுண்டுக்குள்ளே போயிடுது, அவ்வளோதான். அதுதான் கிரவுண்டிங், எர்த்திங். அது வந்து மற்ற யாரையுமே பாதிக்காது, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையும் பாதிக்காது. அந்த கிரவுண்டு எர்த்து பண்ணிட்டோம்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் வாங்குறீங்க, ஒரு சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷனோ 3 ஃபேஸ் கனெக்ஷனோ வீடோ ஒர்க் ஷாப்போ எங்கே வாங்கினாலும் 2 எர்த்து கம்பல்சரி போட்டாகணும். அந்த சர்வீஸ் பாயிண்ட்லேருந்து ஒன்று ஒரு 10 அடி வித்தியாசத்தில் 15 அடி வித்தியாசத்தில் இன்னொன்று போட்டாகணும். அது போடுற காரணமே இந்த மாதிரி லைட்னிங் எது வந்தாலும் அந்த 2 எர்த்து போயிடும். சர்வீஸ் வாங்கும்போது அதிகாரிகள்லாம் எர்த்து இல்லைன்னா சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து எர்த்திங் அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்டு. எங்கே இருந்தாலும் எர்த்திங் கம்பல்சரியாக பண்ணி ஆகணும். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எந்த ஒரு இது, இப்போது உதாரணத்துக்கு விவசாய மோட்டார்கள்லாம் இருக்குதுன்னு வைங்க, அதெல்லாம் ஷாக்கடிச்சு ஏன் சாகுறாங்க, அவங்கெல்லாம் மோட்டாரை சரியாக எர்த்து பண்ணல. எர்த்து பண்ணாமல் போய் இப்படி ஆன் பண்ணுவாங்க, விசுக்குன்னு 12 சந்திரங்க இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பர் எர்த்திங் இல்லாதது தான் மெயின். அது எர்த்திங் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற ஒரு கேள்வி, ஒரு பாயிண்ட்லேருந்து கீழே எர்த்து கொண்டு வர்றீங்கன்னா எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல சிங்கிள் ஒயர் கொண்டு வந்து கிரவுண்டிங் பண்ணணும். அதில் ஏதாவது மிட் ஜாயிண்ட்டில் ஒரு டேப் அடித்தோ 2 ஸ்க்ரூ போட்டோ போல்ட் போட்டோ இருக்கவே கூடாது. ஒரே சிங்கிள் ஒயர் கொண்டு வந்து கிரவுண்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நடுவில் எங்கேயும் ட்ராப் ஆகாது. எந்த ஸ்பைக் வந்தாலும் சரி, லைட்னிங்கில் சர்ஜு, லைட்னிங், இதெல்லாம் ஒரே பேர் தான்
இதுதான் ஸ்பைக்கு தான். அது எந்த ஒரு காலத்துக்கு கொண்டு வந்தாலும் நேராக அது செல்ல வேண்டும். இடையில நீங்கள் டெர்மினேட் பண்ணிங்கன்னா பைபாஸ் ஆகிடுறது. அதுப்போ பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு பேர். சார் டைரெக்டாக இடி மின்னல் வந்து ஒரு வீட்டு மேலேயோ இல்லை ஒரு நிறுவனத்து மேலேயோ ஒரு பில்டிங் மேலே டைரெக்டாக அடித்து பாதிப்பை ஏற்படுத்துறது ஒரு பக்கம், இன்டைரக்டான பாதிப்புகளை ஏற்படுத்துமா இடி மின்னல்? இன்டைரக்டாக வீட்டு மேலே விழுந்தா வீடு ஸ்பாயில் ஆகாது ஆச்சுங்களா. இப்போ வீட்டுக்கு உள்ளே தான் படுத்துட்ருக்குறாங்க, இடி மின்னல் விழுந்து இறந்துட்டாங்கன்னா அது அவங்க சரியாக சீலிங்கெல்லாம் போடாமல் ஒரு மட்டத்தாழை கூரை அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் அவங்க இடி மின்னலாகி பாதுகாப்பு இல்லாமல் போகுது இல்லையே. நீங்கள் ப்ராப்பராக வீடு டெரஸ் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பைக் வச்சிங்கன்னா எந்த காரணத்துக்கு கொண்டும் பாதிப்பு ஏற்படாது. இந்த இந்த ஸ்பைக்கு வர்றதுனால நம்ம மேற்படி நம்ம அந்த எர்த்திங் தான் முக்கியமானது. அதை அப்பப்போ போட்டு பாதுகாப்பு பண்ணிக்கணும். சார் நான் இதை என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு வீடு இருக்குது, அந்த வீடுக்கு பக்கத்தில் ஒரு போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டில் இருந்து தான் லைன் வந்து இந்த வீட்டுக்கு வருது. இந்த வீட்டில் தான் இடி விழுகணுன்றது கிடையாது, அந்த போஸ்ட்டில் இடி விழுந்தாலும் இந்த வீட்டுக்கான பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றது தான் கேட்குறேன். போஸ்ட்டில் இடி விழுந்தாலும் மின்னல் தாக்கினாலும் போஸ்ட்டை எர்த் பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்ட்லேருந்து அப்படியே அது வாங்கிடும். அது அந்த கரண்ட் உள்ளே வராது. அப்படி வந்தாலும் நம்ம சாதனங்களை வீட்டுக்குள்ளேயெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஏன் இடி மின்னல் வரும்போது சர்ஜ் வரும்போது பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அடிக்கடி, தயவு செஞ்சு ரோட்டில் நடக்காத, மரங்கள் அடியில் மரத்துக்கடியில் ஏன் நிற்கக்கூடாது, மரமே சாஞ்சிடும். எவ்வளோ இடத்துல காற்று இடி மின்னல் வந்து மரம் சாஞ்சிடும், மேலே மரம் சாஞ்சிடும், கீழே சாஞ்சு மூழ்கி விழுந்துடும். மரத்துக்கடியில் நிற்கக்கூடாது, லைன் கடியில் நிற்கக்கூடாது, தண்ணியில் நடக்கக்கூடாது. சில இடத்துல தண்ணியில் ஒரு கரண்ட்டு கட்டாகி விழுந்துருக்கும், அது உடனே ட்ரிப் ஆகாது, தண்ணிக்குள்ளே கால் வச்சா இறந்துடுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாம் நாம் இடி மின்னல் விழுங்கும்போது தயவு செஞ்சு அனைவரும் வீட்டுக்குள்ளேயோ ஆஃபீஸுக்குள்ளேயோ ஒர்க் ஷாப்புக்குள்ளேயோ எங்கேயோ உள்ளே இருக்கிறது நல்லது என்பது ரொம்ப நாளைக்கு சொல்லியிருக்கிறோம். அதுபோக இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடி மின்னல் வரும்போது அன்றைக்கி வயலில் 4 பேர் வேலை செஞ்சாங்க. இப்போ தான் ரீசண்டாக 4 பேர் இறந்துட்டாங்க. தெரிஞ்சே இடி மின்னல் வந்தும் தெரிஞ்சே அவங்க ஏன் வயலில் வேலை செய்யணும்? அந்த மாதிரி ப்ரிகாஷன் இல்லை. முன்னெச்சரிக்கையாக இடி மின்னல் வரப்போன்னு தெரிஞ்சால் ஒதுங்கிறது தான் நல்லது. ஒதுங்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒதுங்கிறது நல்லது. சார் பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்களை வந்து இடி வந்து சேதப்படுத்துது அப்படின்றத தாண்டி மின்சாரத்துறைக்கு என்ன மாதிரியான சேதங்கள் வந்து இடி மின்னலால் ஏற்படும் நினைக்கிறீங்க? மின்சாரத்துறைக்கு அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்டும் சேதமாகுமான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அது மேலே விழுந்தால் அது கரண்ட் அதிகமாகி ஃபியூஸ் போகும், அவ்வளோதான். அங்கே ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் லைட்னிங் அரெஸ்டர்னு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, 3 ஒவ்வொரு ஃபேஸுக்கு ஒவ்வொன்று. அப்போ அந்த லைட்னிங் அரெஸ்டர் மேலே வந்து அது தாங்கி அப்படியே எர்த்திங் பண்ணிடுது. அது எந்த அளவுக்கு வீட்டுக்கோ இல்லை கடைகளுக்கோ அந்த ஊருக்குள்ளே எங்கேயுமே பாதிக்காது. அதுதான் என்னோட டெக்னாலஜியே. நம்ம எரெக்ஷன் பண்ணும்போதே மேலே லைட்னிங் அரெஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணாமல் நாங்கள் சார்ஜே பண்ண மாட்டோம். சார் இடிக்கும் மின்னலுக்கும் வித்தியாசம் இருக்கா சார்? அதாவது நீங்கள் பட்டாசு விட்டது பார்த்துருக்குறீங்களா? ராக்கெட் பட்டாசு பாம் மேலே போகணுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் வரும், கொஞ்ச நேரம் கழித்து தான் வெடி வரும், பார்த்துருக்கீங்களா? அப்போ எது ஃபஸ்ட்டு வருது? ஒளி. லைட். ஒளிக்கு பின்னால் இன்னொன்று வர்றது ஒளி. அதுதான் இடி மின்னல் ஃபஸ்ட்டு வரும், அது லைட்னிங். அதுக்கு மேலே நம்ம இடிக்கிறது தண்டர். அது ரெண்டும் ஒன்று தான், ஒரே டைமில் தான் வருங்க. முன்னால் வர்றது லைட், பின்னால் வர்றது தண்டர். ரெண்டுமே மேகங்கள், கருமேகங்கள், மலை மேகங்கள் மோதும்போது மின்னல் உருவாகி இடியாக மாறி இடியாக வருகிறது. சார் இப்போ நம்ம இந்த இடி மின்னல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி இடி மின்னல் தாக்கப்பட்டு அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் இருந்திருக்கா? நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் இடி மின்னல் தாக்கி. நாங்கள் பாட்டுக்கு ஜீப்பில் வந்துட்டு இருந்தோம், இடி மின்னல் பயங்கரமாக இருந்தது. அப்போது 2 பேர் மரத்துக்கடியில் நின்று இருக்கிறாங்க. நாங்கள் சொல்லி அவங்க போகல, கரெக்டாக அவங்க மேலேயே ஒரு பிரான்ச்சு முடிஞ்சு விழுந்தது. ஏன்னா இடி மின்னல் வரும்போது கூடவே காற்று அதிகமாக இருக்கும்.
காற்று வரும்போது மரங்கள் முறிஞ்சு விழுகலாம், உடையலாம். அந்த மாதிரி கண்ணுக்கு முன்னாலே 2 பேருக்கு மேலே மரம் அப்படியே சாஞ்சிடுச்சு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கார் மேலேயே மரம் வந்து விழுகும். அதுவும் பார்த்துருக்குறோம். நிறைய பார்த்துருக்குங்க. துறை ரீதியான அனுபவங்கள் சார், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அனுபவங்கள்? டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது நான் இது வரைக்கும் பார்த்ததில்லம்மா. ஏன்னா நாங்கள் வந்து லைட்னிங் வந்தால் யாரும் வெளியே போக மாட்டோம், யாரையும் அனுப்பவும் மாட்டோம். பவர் ஹவுஸ்குள்ளேயே உட்காந்துருப்போம். லைன் ட்ரிப் ஆனால் சார்ஜ் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிற்கிட்டு அப்புறம் பண்ணலாம், சார்ஜ் பண்ணால் எவனாவது அடி வாங்கிடுவாரா இல்லைன்ட்டு லைனே ட்ரிப் பண்ணாலும் சார்ஜ் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஸோ துறை ரீதியாக நாங்கள் இடி மின்னல் விழுந்தால் முதல்ல அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கணும். அதுதான் இடி மின்னல் காற்று வரும் பொழுது தயவு செஞ்சு வெளியே செல்வதை தவிர்க்கவும். வீட்டுக்குள்ளே ப்ளக்குகளை எல்லாம் பிடுங்கி வைக்கவும். அதாவது ஃப்ரிட்ஜு ஈவன் தோ ஸ்டெபிளைசர் இருந்தாலும் அதை எடுத்து வைக்கிறது நல்லது. சில பேர் டிவி வாங்குறோன்னு சொல்லுவாங்க, உள்ள இன்பில்ட்டு சர்ஜ் அரெஸ்டர் இருக்குது, லைட்னிங் அரெஸ்டர் இருக்குது அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்பக்கூடாது. கம்பல்சரியாக டிவிக்கு ஒரு ஸ்டெபிளைசர், ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் போடணும். ஏன்னா ஹை கரண்ட்டு வந்து அட்டாக் ஆகுறது இந்த 2 எக்யூப்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு. இப்போ இது நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒன்று சொல்கிறேங்க. ஒரு ஆள் வீட்டில் நைட் அயர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ இடி மின்னல் மேலே விழுந்துருக்குது. அவர் நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஎஸ் கிளம்புறவர் வந்து விழுந்து அப்போவே ஸ்பாட் அவுட்டு. ஏன்னா அந்த ப்ளக்கு புழுங்கல, முன்னால் உழுது தெரியும், ஆன் பண்ணி அயன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் யாருக்கு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் வருஷம் டிசம்பர் மாதம் இது கொடுக்குறோம். என்னங்க, மின் சிக்கனம், மின் சேவை, மின்சார பாதுகாப்பு, இதெல்லாம் எவ்வரி இயர் டிபார்ட்மெண்ட்டில் டிசம்பர் மாதம் நாங்கள் அது எல்லாத்தையும் நோட்டீஸ் கூட கொடுத்து சர்வ் பண்ணியிருக்கிறோம். நிறைய இடத்துல மீட்டிங் போடுவோம். அது மாதிரி நடந்துகிட்ருக்குது. ஒன்றும் பிரச்சனை சார். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்ட கேள்விக்கெலாம் ரொம்ப அருமையாக பதில் ரொம்ப சொன்னீங்க. நன்றி. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு தவறுகள் இருந்தால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் எது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் தெரியப்படுத்துகிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். நன்றி.